கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இரங்கும் ஏசையா, உம் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இரங்கும் ஏசையா, உன் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இரங்கும் ஏசையா, உம் கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும், அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும். ஒரு விசை இரங்கும் ஏசையா, ஒரு விசை இரங்கும் ஏசையா. ஒரு விசை இரங்கும் ஏசையா, உம் கருணை காட்டும் ஏசையா. ஆண்டவரே, திருப்பாடல்கள் 51:5 தாவீது இவ்வாறு செபிக்கிறார். நான் தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடு என் அன்னை என்னை கருத்தாங்கினாள் என்று சொல்லி தன் பாவ வாழ்வை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். ஆண்டவர் தாவீதின் மீது மனமிறங்கினார், அவர் வாழ்வு மாறியது. இன்று நானும் நீங்களும் கூட இதோ குறையில்ல நிலையில் தான் நாம் வாழ்ந்தோம், குறையில்ல நிலையில் தான் நானும் நீங்களும் பிறந்தோம். அந்த குறையை போக்க வல்லவர் நம் ஆண்டவர். அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, என் குறையை நீக்கும், என் பாவ வாழ்வை மாற்றும், என் மீது மனமிறங்கும் சொல்லுவோமா? குறையுள்ள நிலையில் நான் பிறந்தேன், தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். குறையுள்ள நிலையில் நான் பிறந்தேன், தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள். பலவீனமான பாத்திரம் நான், பலன் தந்து என்னை தேற்றுமையா, பலன் தந்து என்னை தேற்றுமையா. ஒரு விசை இரங்கும் ஏசையா, உம் கருணை காட்டும் ஏசையா. ஆண்டவரே, அன்பை தேடி தேடி நான் அலைந்தேன். இந்த உலகம் காட்டுகின்ற அன்பு எல்லாம் சுயநலமானது. அந்த அன்பிலே உண்மை இல்லை, நேர்மை இல்லை. நீங்க 1000 ஆடுகளைப் போல் என் பிள்ளைகள் இருப்பதா அவர்கள் மீது பரிவு கொண்டேன் என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, அந்த பரிவு, அந்த இரக்கம், அந்த அன்பு இது எங்களுக்கும் கிடைக்கட்டும். ஜெபிப்போமா? அன்பை தேடி நான் அலைந்தேன் உலகில், உறவுகளால் நான் காயப்பட்டேன். அன்பை தேடி நான் அலைந்தேன் உலகில், உறவுகளால் நான் காயப்பட்டேன். சிலுவை நாதா இறங்கிடுவாயே, நீர் சிந்திய இரத்தத்தால் கழுவுமையா, சிந்திய இரத்தத்தால் கழுவுமையா. ஒரு விசை இரங்கும் ஏசையா, உம் கருணை காட்டும் ஏசையா. ஒரு விசை இரங்கும் ஏசையா, உம் கருணை காட்டும் ஏசையா. அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும், அருள்மழை ஊற்றி என் இருள்தனை மாற்றும். ஒரு விசை இரங்கும்
விசை இறங்கும் ஏசையா, ஒரு விசை இறங்கும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஏசையா, ஆண்டவரே, கருணை எங்களை மன்னியும். காட்டும் சிலுவையிலே ஏசையா, நீர் ஜெபித்தீரே, இதோ என் பிள்ளைகள் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த இறை புகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த உலகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு எதிராக வாழ்ந்தோம், பாவம் செய்தோம், உமக்கு துன்பத்தை வருவித்தோம், உம்மை புறக்கணித்தோம். ஆனாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். அப்பா, அந்த சிலுவையிலே நீங்க சொன்னீங்களே, தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னீரே. அதே போல இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற எங்கள் மீது இறங்கும், மனமிறங்கும். ஒரே ஒரு முறை ஆண்டவரே, நீர் மன்னிக்கிறேன் என்று சொல்லும். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆண்டவரே, என்னை மன்னிப்பதற்காக, எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உடைய அன்பிலும் இரக்கத்திலும் நாங்கள் நிலைத்து நிற்க, உமக்கு துன்பம் அறிவிக்கிற பிள்ளைகளாக அல்ல, மாறாக உம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பிள்ளைகளாக, உம் வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும். ஆமென், ஆமென், ஆமென்.